வணக்கம். தந்தி செய்திகளுக்காக நான் வைகரை வருணன். தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு. காரசார விவாதம், கலகலப்பான பதில்னு பரபரப்புக்கு பஞ்சமில்லாம போகுது. அதிரடி அட்டாக், அதிரடி பதிலடின்னு அனல் பறந்த பேரவையில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை அதிரும் அரங்கம் நிகழ்ச்சியில பார்க்கலாம். அவையில் பட்ஜெட் மீதான விவாதம் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேச்சோட தொடங்குச்சு. பட்ஜெட்ல திமுக அரசினுடைய திட்டங்களே உருமாறி இருக்கு அப்படின்னு சொன்னாரு ஓபிஎஸ். தேர்தல் வாக்குறுதியில சொன்ன திட்டங்கள் எல்லாம் பட்ஜெட்ல இல்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வச்சாரு. அவருக்கு வாக்குறுதிகளை 5 ஆண்டுகள்ல செய்வோம், 3 மாதங்கள்ல சரித்திரம் படிக்க முடியாது அப்படின்னு கூட பதில் கொடுத்தார் தவேக அமைச்சர் செங்கோட்டையன். இப்போது தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிதிநிலை அறிக்கையோ ஏமாற்றத்தின் வடிவமாக இருக்கிறது. திருப்புகின்ற பக்கமெல்லாம் நம்முடைய திராவிடல் மாடல் அரசின் சாதனை திட்டங்கள் தான் ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. மக்கள் மனதில் நிலை கொண்டுள்ள எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் உருவாக்கிய திட்டங்களே புது உருகொண்டு நிற்கின்றன. இதில் புதிய அரசின் திட்டங்களை தேடுகிறேன் தேடிக்கொண்டே இருக்கிறேன். நல்லதும் மாற்றம்தான், கெட்டதும் மாற்றம்தான். எதிர்பார்த்து வாக்களித்த தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்துள்ளதோ பெருத்த ஏமாற்றம்தான். ஒரு அரசு தேர்தல் நேரத்தில் அறிவிக்கின்ற திட்டங்கள் அனைத்தும் 5 ஆண்டு இறுதி வரையிலும் அதற்காக என்னென்ன திட்டங்களை நாம் நிறைவேற்ற வேண்டுமோ அதை நிறைவேற்றுவோம். நீங்கள் சொல்வதைப் போல 3 மாத காலத்தில் ஒரு சரித்திரம் படைக்க இயலாது. நீங்கள் அப்படி சரித்திரம் படைத்தால் நீங்கள் சொல்லுங்கள். புதிய அரசு முதல் முறையாக பொறுப்பேற்றிருக்கின்ற அரசு தங்களது தேர்தல் அறிக்கையினை தங்களுடைய முன்னோடி திட்டமாக இந்த சட்டமன்றத்தில் கூட அறிவித்திருக்கலாம். அதை கூட அறிவிக்கவில்லை என்பதுதான் எங்களின் வாதமாக இருக்கிறது. ஓபிஎஸும் செங்கோட்டையனும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்களோட அமைச்சரவையில் இடம் பிடிச்சவங்க. இப்ப இருவரும் எதிர் திசையிலிருந்து விவாதிக்க அவை விறுவிறுப்பாச்சு. அவங்களோட விவாதத்திற்கு மத்தியில் தலையிட்ட அமைச்சர் ஆதவர்ஜுனா, அமைச்சர் செங்கோட்டையன் இன்னும் ஜெயலலிதா புகைப்படத்தை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்ல அதற்கும் கவுண்டர் கொடுத்தாரு ஓபிஎஸ். தமிழகமே பாராட்டி கொண்டிருக்கிற ஒரு தூய ஆட்சியை பற்றி ஏமாற்றத்தை உருவாக்குற ஆட்சி என்று நீங்கள் குறிப்பிடுவது வேடிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இடம் மாறி இருக்கிறீர்கள், பரவாயில்லை, அதற்காக இவ்வளவு துடிபாட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இடத்தை அவர்தான் முதலில் மாற்றியவர் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எங்கள் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இடம் மாறி இருக்கலாம், ஆனால் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை இன்னும் தன்னுடைய இதயத்தில், தன்னுடைய சட்டை பையில் இன்னும் வச்சிருக்காரு. ஆனால் புரட்சித் தலைவி அம்மாவால் முதலமைச்சராக்கப்பட்டவர் இன்றைக்கு அவருடைய சட்டப்பையில் யாரோட புகைப்படம் இருக்கிறது? எம்ஜிஆர், மாண்புமிகு நல்லாட்சி நடத்திய அம்மா அவர்கள், இவர்களை எல்லாம் எங்கள் இதயங்களிலே நாங்கள் என்றைக்கும் எங்களுடைய கடைசி காலம் வரை வைத்திருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். படத்தை காட்சி ஏமாற்றுகின்ற பழக்கம் எங்களுக்கு இல்லை என்று தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட இயக்கத்தின் பரிணாம வளர்ச்சியாக இன்றைக்கு வீட்டிருக்கின்ற கடந்த 5 ஆண்டு காலம் தமிழகத்தின் உரிமைகளை என்னாலும் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்ற ஆட்சியும் கட்சியும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற முன்னாள் முதலமைச்சர் கழக தலைவர் அவர்களுக்கு நான் நன்றி சொல்வதற்காகத்தான் என்னுடைய இந்த இதயத்தில் இருக்கின்ற பாயிண்டில் இந்த படத்தை வைத்திருக்கிறேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஓபிஎஸ் வர்சஸ் செங்கோட்டையன் அப்படின்னு போன விவாதத்திற்கு மத்தியில் சூலூர் தவேக எம்எல்ஏ சுகுமார் பேசினது அவைய பரபரப்பாக்குச்சு. முன்னாள் அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் 5 ஆண்டுகள் டென்ஷனா இருந்தோ அப்படின்னு சொன்னதற்கு சுகுமார் சொன்ன கருத்துக்கு திமுக கடும் எதிர்ப்பை தெரிவிச்சது. அப்போ லைவ்ல ஒளிபரப்பாகும் அவையில கண்ணியம் முக்கியம்னு வலியுறுத்தினாரு திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு. இந்த லைவுக்கு முன்னால அதுக்கு முன்னால இது மாதிரி பேசினாக்கா பேரவைத் தலைவர்கள் அறைக்கு சென்று டெக்ஸ்டை படிச்சுட்டு எதை நீக்கலாம் எதுன்ற நிலைமைன்றது ஏற்கனவே. அப்பொழுது பத்திரிகை நண்பர்களும் அதை வெளியிட மாட்டாங்க. இப்போ அப்படி இல்லை, இப்போ உங்களுடைய கட்டுப்பாட்டில் இது லைவில் போகுது. எல்லாமே உடனுக்குடன் அப்பயே தீர்வு கண்டால் தான் இதற்கு ஒரு முடிவு வரும். மொழியை நீங்கள் பின்னாலன்ற முறை கொஞ்சம் மாற்றிக்கணும். நான் உங்களை ஆர்டர் போடுறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா இந்த சட்டமன்றம் உங்களுடைய கட்டுப்பாடு தெரியும். தகவலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்பப்பொழுது முடிவெடுத்துறதாங்க சரியா இருக்க முடியும். அது பின்னால் இருந்தாக்கா அது சரியா வராது. இப்போது நீக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன்.
பேச வந்த உறுப்பினர் இந்த பக்கமாக இருந்தாலும் சரி, அந்த பக்கமாக இருந்தாலும் சரி, கண்ணியத்தோடையும் சட்டப்பேரவையில் என்னென்ன வார்த்தைகளை நான் பிரயோகிக்கணும், இந்த வார்த்தைகள் மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுத்து வார்த்தை பிரவார்த்தை மற்றவர்களை புண்படுத்தாமல், என்று அவர்கள் சொன்னபடி இது லைவாக உலகம் முழுவதும் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறது. யார் எப்படி என்று நன்கு அறிந்து கொள்ள மக்களும் விரும்புகிறார்கள். அந்த வகையில் அனைத்து உறுப்பினர்களும் அந்த கண்ணியத்தை கடைபிடிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்தும் சூலூர் தாவேகா எம்எல்ஏ சுகுமார் வந்து திமுகவை சீண்ட எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி எழுந்து உங்களுக்கும் சிபிஐ ஐடி வழக்கு இருக்குன்னு சொல்ல அவை வந்து விறுவிறுப்பாச்சு. அதற்கு பதிலளித்த அமைச்சர் ஆனந்த் வந்து சிஎம் விஜய் வந்து மக்கள் பிரச்சனை பத்தி தங்கள் கிட்ட கேள்வியை எழுப்புவார் அப்படின்றதான் தங்களுடைய டென்ஷன் அப்படின்னு பதில் கொடுத்தார். அதேதான் தங்கள் அமைச்சர்களுக்கும் இருந்துச்சு அப்படின்னு உதயநிதியும் பதில் கொடுத்தாரு. எங்கள் மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை என்பதற்கேற்ப நாங்கள் வந்து மிகவும் கூலாக தான் இருக்கோம். இன்னைக்கு மட்டும் இல்லை, இந்த 5 வருஷம் போய் மக்களை அடுத்த 5 வருஷம் தேர்தலை சந்திக்கும் போது நாங்கள் கூலாக தான் இருப்போங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். என்னுடைய முன்னாள் அமைச்சர் பேசும்போது சொன்னார், கடந்த 5 வருடங்களாக தினமும் டென்ஷன் எங்களுக்கு என்று. அதை ரிப்ளை செய்யும்போது நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சரும் அதே சொல்லியிருக்கிறார். நாங்களும் தினமும் நிம்மதியாக எங்களும் தங்களால் தூங்க முடியல, தினமும் எங்களுக்கும் நிமிஷம் டென்ஷனாக இருக்கிறோம் என்று அவரும் சொல்லியிருக்கிறார். மீண்டும் அதை திருப்பி சொல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் உங்களுக்கும் சிபிஐ வழக்கு இருக்கிறது, உங்களுக்கும் இன்கம் டாக்ஸ் வழக்குகள்லாம் தொடர்ந்து உங்களுக்கும் இருக்கின்றது. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வதெல்லாம், சிபிஐ வழக்கு இருக்குதுன்றதெல்லாம் கரெக்டு தான். எங்களுடைய டென்ஷன், எங்களுடைய முதல்வர் தொகுதியில் என்ன பிரச்சனை, மக்கள் பிரச்சனை இருக்குது, அது உடனுக்குடன் பார்க்கறியான்னு கேட்டார்ன்றதுக்கோசம்தான் நான் வந்து உங்களுக்கு அப்படி சொன்னனே ஒழிய, நான் வேற எந்த அர்த்தத்துலையும் நாங்கள் எங்களை பயமுறுத்தியோ டென்ஷன் படுத்தியோ இல்லை. வேளாண்மை துறை அமைச்சராக இருந்தவர் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு தினசரி பேப்பரில் பார்த்து, செய்திகளில் பார்த்து, அந்த துறை சம்பந்தமாக ஏதாவது செய்திகள் வந்திருக்கிறதா, அதை உடனடியாக நிவர்த்தி செய்யுங்கள் என்றதுதான், அந்த எண்ணத்தில் தான் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரும் பேசினார். இப்படியே விவாதம் வந்து காரசாரமா போக முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து சட்டப்பேரவையில் இல்லாததை சொல்லி திமுகவை மறுபடியும் சீனாரு தாவேகா எம்எல்ஏ சுகுமார். இதற்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்து திமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் பதில் கொடுக்கப்ப 1.31 கோடி பெண்களுடைய மனதில் ஸ்டாலின் இருக்கிறாரு அப்படின்றத குறிப்பிட்டார். முன்னாள் அமைச்சர் பேசும்போது சொன்னார், எங்கள் முன்னாள் முதல்வர் எங்கும் இருக்கிறார், எல்லா திட்டங்களும் இருக்கிறார், நீக்கமர நிறைந்திருக்கிறார், எல்லா இடத்துலையுமே இருக்காருன்னு சொல்லி பேசினார். அது ரொம்ப சந்தோஷம். ஆனால் மக்கள் மனதில் இல்லை. மக்கள் மனதில் இருந்தால் மட்டும்தான் இந்த சட்டமன்றத்துக்குள்ள வர முடியுங்கிறது உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். கிட்டத்தட்ட இப்போ யார் மனதிலே இல்லைங்கிறார். 1,31,00,000 பெண்களுடைய மனதிலே அவர் குடியிருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விவாதத்துடைய தொடர்ச்சியா எழுந்து பேசின திமுக முன்னாள் அமைச்சர் கே.என். நேரு வந்து நீங்க வாங்கின வாக்கை விட எதிர்க்கட்சிகள் வாங்கின வாக்கு அதிகம் அப்படின்னு சொன்னாரு. அதற்கு பதிலா வந்து 108 பெருசா 72 பெருதா அப்படின்னு செங்கோட்டையன் கேள்வியை கேட்க அவை வந்து கலகலத்துது. நீங்கள் வாங்கிய வாக்குகள் 108 இடம், 35% அங்க வாங்கியிருக்கிறது கூட வாங்கியிருக்காங்க, தனித்தனியா பிரிஞ்சிருக்கு. எங்ககிட்ட இருக்கிறவங்க தான் உங்ககிட்ட வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்களே தவிர எங்கள் தலைவர் எப்போதும் மனதில் இருக்கிறவர். 108 பெரிதா எங்களது பெரிதா என்று கேட்டார்கள். சின்ன குழந்தையை கேட்டால் கூட 108 தான் பெரிதுன்னு சொல்லுவாங்க. 97 பேர்களை வைத்துக்கொண்டு ஒரு ஆட்சி நடத்தியவர் நீங்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. இதற்கிடையில வந்து தாவேகா எம்எல்ஏ சுகுமார கண்ணியத்தோட பேசுங்க அப்படின்னு கண்டிக்கவும் பண்ணாரு சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர். உறுப்பினர் கருத்து சொல்லுகிற போது ஒரு கான்ட்ரவர்சி இல்லாமல் நீங்கள் முடிச்சிருங்க. ஏன்னா நீங்கள் சொல்லுகிற போது மிகப்பெரிய திராவிட பாரம்பரியத்தை குடும்பத்திலிருந்து வழித்தோன்றலாக இருக்கின்றீர்கள். அந்த கண்ணியத்தையும் கௌரவத்தையும் காப்பாற்ற வகையில் நீங்கள் தொடர்ந்து பேச வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ச்சியா பார்க்கும்போது பட்ஜெட்ல வேளாண் கடன் தள்ளுபடி செய்யாதது ஏமாற்றம் அளிக்குது, நீர்ப்பாசன திட்டத்திற்கு போதிய நிதி ஒதுக்கல அப்படின்னு சொன்னாங்க பாமக எம்எல்ஏ சௌமியா. அதற்கு பதில் கொடுத்த அமைச்சர் ஆனந்த் வந்து உங்களுடைய கோரிக்கை வந்து ஏற்கப்படும் அப்படின்னு சொன்னாரு. தமிழகமே எதிர்பார்த்த
அந்த தமிழக விவசாயிகளின் கூட்டுறவு கடன் மொத்தமாக தள்ளுபடி செய்யப்படும் என்ற அந்த அறிவிப்பு வராமல் இருந்தது மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கிறது. வேளாண் துறைக்கு வெறும் 14,000 கோடி தான். இது ரொம்ப 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 கம்மி. அதுவும் 5 கோடி பேருக்குன்ற போது ரொம்ப கம்மி. ஆனால் இதில் முக்கியமாக ஒதுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நீர்ப்பாசன திட்டங்களுக்கு நிதியை அதிகமாக ஒதுக்கி இருக்க வேண்டும். நீர்வளத்துறைக்கு கடந்த காலங்களில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிதிகளை விட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான அரசு அதிக அளவிலான நிதியை ஒதுக்கியுள்ளது. நீங்கள் சில அட்வைஸ் எல்லாம் பண்ணீங்க. அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு கலந்து பேசி மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு மிக விரைவில் நீங்கள் கேட்ட அனைத்து திட்டங்களையும் தருமபுரி மாவட்டத்திற்கு செய்து தரப்படும் என்பதை இந்த அவையில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இதற்கிடையே பேரவையில் நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய கோரக்கூடிய தீர்மானத்தை சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் முன்மொழிந்தார். இன்று நாம் கொண்டு வரும் தீர்மானத்தின் மூலம் வைக்கப்படும் கோரிக்கை அரசியல் சார்ந்த கோரிக்கை அல்ல. இது தமிழ்நாட்டின் மாணவர்களின் எதிர்காலம் குறித்த கோரிக்கை. இது சமூக நீதி குறித்த கோரிக்கை. தமிழ் வழியில் கல்வி பயிலும் மாணவர்கள், கிராமப்புற மற்றும் சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் ஆகியோரின் மருத்துவ கல்வி வாய்ப்புகளை இத்தேர்வு முறை பெரிதும் பாதிக்கிறது. மைய சட்டங்களில் தேவையான திருத்தங்களை ஒன்றிய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. இதன் மூலம் மாணவர்கள் 12ஆம் வகுப்பு தேர்வில் பெறும் மதிப்பெண்களின் அடிப்படையில் மாநிலத்தில் மருத்துவ மாணவர் சேர்க்கையை மேற்கொள்ள இயலும் என்னும் தீர்மானத்தை மொழிகிறேன். இந்த நீட் எதிர்ப்பு தீர்மானத்தை ஆதரிச்சு பேசின சிபிஐ எம்எல்ஏ ராமச்சந்திரன் நீட் தேர்வால பயிற்சி மையங்கள் புற்றீசல் மாறி பரவுவது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வச்சாரு. இன்றைக்கு நாடு முழுவதும் நீட் கோச்சிங் சென்டர்கள் புற்றீச்சலை போட முனைந்திருக்கின்றன. இன்றைக்கு ஆண்டுக்கு 60,000 கோடி ரூபாயிலிருந்து 1 லட்சம் கோடி ரூபாய் வரை கட்டணங்கள் என்ற பெயரால் கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த நீட் கோச்சிங் சென்டர்கள் நடத்துவர்கள் யார் என்றால் இன்றைக்கு அரசியல் புண்பலம் வாய்ந்த கல்வி மாபியாக்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நீட் தேர்வு எதற்கு சொல்லப்பட்ட எந்த நோக்கமும் நிறைவேறல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வச்சு மசோதாவை ஆதரிச்சாங்க பாமகவினுடைய சௌமியா. 7 லட்சம் ரேங்க் எடுக்கிற மாணவர் ஒரு பிரைவேட் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் படிச்சிடுறாங்க. ஏன்னா அவர்களால் 5 லட்சம் கட்ட முடியும், இல்லை 30 லட்சம் கூட கட்ட முடியும் வருஷத்துக்கு. இதனால ரெண்டுமே எதற்காக இந்த நீட்டை கொண்டு வந்தாங்க? தரமான மருத்துவ கல்வி. அப்போ 15% வாங்கின மாணவர் மருத்துவர் ஆயிடுறாரு, 50% 80% வாங்கின மாணவர் மருத்துவராக முடியல. வணிகமயமாக்கப்படுவதை தடுக்க வேண்டும். நாங்க அப்போ கூட 30 லட்சம் 5 லட்சம் கட்டக்கூடியவங்க எல்லாம் சீட் வாங்கிடுறாங்க. இனிமேல் ஒரு குழந்தை உயிர் கூட போகக்கூடாது. அதனால இந்த நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு தேவையே இல்லை. இதன் தொடர்ச்சியா பேசின புதுக்கோட்டை திமுக எம்எல்ஏ முத்துராஜா தீர்மானத்துல நீட் எதிர்ப்பு விஷயத்துல திமுக அரசாங்கம் செஞ்சதையெல்லாம் மறைப்பது அப்படின்றது ஒரு கவலைக்குரிய விஷயம் அப்படின்னு குறிப்பிட்டார். நீட் விலக்கு மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கணும்னு தமிழ்நாடு அரசு சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கு இப்போதும் இருக்கு. ஆனா கழக அரசு நீட் விலக்குக்காக பண்ண இந்த விஷயங்களை பத்தி எல்லாம் இந்த அரசு கொண்டு வர தீர்மானத்தில் எந்த விவரமுமே இல்லாதது எங்களுக்கு மிகுந்த ஏமாற்றத்தை அளிக்கின்றது. அவையில நீட் விவகாரத்துல திமுக எம்எல்ஏ முத்துராஜா பேசின கருத்துக்கு தவேகா தரப்புல அரசியல் குற்றச்சாட்டு வேண்டாம் அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுச்சு. நீட் தேர்வால இறந்த மாணவி அனிதா வீட்டிற்கு விஜய் நேரடியா போனார் அப்படின்னு அமைச்சர் ராஜ்மோகன் சொல்ல, மறுபுறம் மாணவி அனிதா குடும்பத்தாருக்கு அனைத்து உதவிகளையுமே திமுக செஞ்சது அப்படின்னு சொன்னாரு ஏவாவேலு. அரசியலில் அரியணை ஏறுவதற்கு முன்பே அருமை தங்கை இந்த நீட்டுக்கு எதிரான போரில் முதல் விதையாக விழுந்த அனிதாவின் வீட்டில் தரையில் அமர்ந்த மனிதர் என்னுடைய மாண்புமிகு முதல்வர். அனிதாவின் உடன் பிறந்த அண்ணன், உடன் பிறந்த சகோதரன், அனிதா வாங்கிய அந்த +2 மதிப்பெண்ணை டி-ஷர்ட்டில் போட்டு அலைந்த மாமனிதன், மணிரத்னம் மட்டுமல்ல உடன் பிறவாத அண்ணனாக நின்று கொண்டிருந்தவர் என்னுடைய மாண்புமிகு முதல்வர். திரும்ப திரும்ப குற்றச்சாட்டுகள் அடுக்குவார்களே ஆனால் நிச்சயமாக அவர் பேசிய அனைத்தும் அவைக்குள் நீக்கி விடுவேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த அனிதானுடைய நிகழ்வு என்பது அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் அது இறந்து விட்டது. ஆனால் எங்களுடைய தலைவர் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக அவருடைய இல்லத்திற்கு சென்று
அவருடைய தேவைகள் எல்லாம் கூட அதில் கலந்து கொண்டு பூர்த்தி செய்தார் என்பதை நான் பதிவு செய்கிறேன். காங்கிரஸை சேர்ந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் பேசினப்ப ராகுல் காந்தி போராடுகிறார் அப்படின்னு சொல்ல திமுக உறுப்பினர்கள் எதிர்ப்பை தெரிவிக்க அவையில சலசலப்பு ஏற்பட்டுச்சு. காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர், என் அன்பிற்கினிய தலைவர் ராகுல் காந்தி போராட்ட களத்திலே நின்று கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு செய்தியை இதை நான் சொல்லுகிறேன். டெல்லியிலே நின்று கொண்டிருக்கிறார். உட்காருங்க. நீங்க திரும்ப எப்படி உறுப்பினர் இப்படி ஒழுங்கினமா நின்னீங்க, நான் நடவடிக்கை எடுப்பேன். உட்காருங்க, உட்காருங்க சொல்லலாம். உட்காருங்க. என்ன சண்டைக்கு வரீங்களா அவரோட? உட்காருங்க. இப்படியாக காரசார விவாதம் அவையில தொடர நாடாளுமன்றத்தில் நீட் மசோதாவை கொண்டு வந்ததே திமுக காந்தி செல்வன்னு குற்றம் சாட்டினாரு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. அதுக்கு நீட் மசோதாவை கொண்டு வந்தது காங்கிரஸ் அமைச்சர் குலாம் நபி ஆசாத்னு பதில கொடுத்தாரு முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு. மறுபுறம் மசோதா வந்தாலுமே தமிழகத்தில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அதை அனுமதிக்கல அப்படின்னு சொன்னாங்க உதயநிதி. பதிவு மட்டும், நீட் மசோதா நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்தவர் திமுக சார்பில் சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருந்த திரு காந்தி செல்வன் அவர்கள். இது ஒரு வரலாறு, அது பதிவு. இந்த நீட் தேர்வு இந்தியா முழுக்க கொண்டு வந்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள அதை அலோவ் பண்ணல. தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்கு வாங்கி வைத்தவர் எங்களுடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். காங்கிரஸ் பேர் இயக்கம் ஆட்சியில் இருக்கிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் அதில் பங்கு பெற்றது என்பதிலே தவறான செய்தி அல்ல, உண்மையான செய்தி தான். அப்பொழுது நாமக்கல்லை சேர்ந்த காந்தி செல்வன் என்பது அவர் சாதாரண ராஜாங்க துணை மந்திரியாகத்தான் இருந்தார். அவர் நாடாளுமன்றத்தில் இந்த நீட்டு தேர்வை அவர் அறிமுகப்படுத்தவில்லை. பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு சொல்கிறேன். குலாம் நபி ஆசாத் அவர்கள் காங்கிரஸ் இயக்கத்தை சேர்ந்த மூத்த அமைச்சர் அவர்கள். எனவே அவர் தான் நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தி பேசினார் ஒழிய, ஏன்னா காங்கிரஸ் அமைச்சர் அவருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். நாங்கள் இணை அமைச்சர்லாம் எப்பவுமே நாடாளுமன்றத்தில் எல்லாம் அறிமுகப்படுத்த முடியாது. நாங்கள் இருந்தோம். ஆனால் அதே நேரத்தில் கேபினெட்டில் நாங்கள் தமிழ்நாட்டில் இந்த நீட்டு தேர்வை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கிற கலைஞர் சொன்ன கருத்தையும் அந்த கேபினெட்டில் சொல்லப்பட்டது மட்டுமல்ல, அப்பொழுது முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் கடிதமே எழுதினார். என்ன எழுதினார்னா, தமிழ்நாட்டுக்கு நீட்டு ஒத்து வராது, நாங்கள் இங்கே அறிமுகப்படுத்த மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னார்கள். அவருக்கு உத்தரவாதம் கொடுத்தாங்க, நாங்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம், ஏற்றுக்கொள்ளுகிற மாநிலத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். அதனால தான் தடை இருந்தது. அவர் இருக்கும் போது தடை இருந்தது. இறுதியா நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய கோரி தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேறிச்சு. தீர்மானத்திற்கு பாஜக உறுப்பினர் மட்டும் எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செஞ்சிருந்தாங்க. மருத்துவ கல்வி மற்றும் மக்கள் நலத்துறை அமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. தொடர்ச்சியா பார்க்கும்போது வெளிநாட்டு பங்களிப்பு திருத்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு மத்திய அரசை வலியுறுத்தி தமிழக சட்டசபையில் கொண்டு வரப்பட்ட தீர்மானமும் ஒருமனதா நிறைவேற்றப்பட்டுச்சு. விவிலியத்தில் தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என கூறப்பட்டதை போல சிஎம் விஜய் செயல்பட்டதா விசிக அமைச்சர் வன்னியரசு பாராட்டினது தனி கவனம் பெற்றுச்சு. சிறுபான்மை மக்களே, சிறுபான்மை பிரதிநிதிகள் எல்லோரும் மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்தித்து இந்த சட்டம் குறித்த ஆபத்தை தெரிவித்தார்கள். அவர் நேற்று தான் சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு உடனடியாக தீர்மானம் இங்கே கொண்டு வந்திருக்கிறது. விவிலியத்திலே சொல்வார்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்வார்கள், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்வார்கள். இன்றைக்கு அந்த கிறிஸ்தவ பிரதிநிதிகள் சொன்ன உடனே அவர் தட்டிய உடனே திறந்திருக்கிறது. இந்த தீர்மானம் மிக சிறப்பான தீர்மானம். இந்த தீர்மானம் வெறும் சிறுபான்மை மக்கள் பாதுகாப்புக்கான தீர்மானம் மட்டுமல்ல, அல்லது தமிழர் பாதுகாப்புக்கான தீர்மானம் மட்டுமல்ல, புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து தந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மாண்பை பாதுகாக்கக்கூடிய தீர்மானம் என்ற அடிப்படையில் முதலில் இதை நான் வரவேற்கிறேன். வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் கொண்டு வரும்போது எல்லோரும் அமைதியாக இருந்தார்கள். கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட எல்லோருமே அமைதியாக இருந்தார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவ சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இந்த தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கும் போது இந்த நாடு அமைதியாக இருந்தால் நாளைக்கு என்ன வேண்டுமானால் நடக்கும். அந்த வகையில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிற இந்த அரசுக்கும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த தீர்மானத்தை வரவேற்கிறேன்.
ஆயுள் முடிஞ்சு கண்டமான 20,000 பேருந்துகளை ஏசி பேருந்துகளா மாற்றுவது சாத்தியமில்லாத ஒன்று அப்படின்னு சொன்னாரு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. அதற்கு பதில் கொடுத்த விஜய் தமிழன் பார்த்திபன் அதற்கு சாத்தியம் இருக்கு அப்படின்னும் நாங்க செய்வோம் அப்படின்னும் உறுதியளித்தார். 6 ஆண்டுகள் அதிமுக இருக்கிறத 7 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் இயக்கலாம். கடந்த கால ஆட்சியில் அதை 9 ஆண்டுகளாக உயர்த்தி 12 லட்சம் கிலோமீட்டராக அந்த பேருந்து இயக்கப்படும் சொன்னாங்க. அப்ப ஏற்கனவே இதெல்லாம் ஓடியாச்சு. அதாவது 7 லட்சம் கிலோமீட்டர் ஓடினாவே அது கண்டமாக்கிடணும். அதுக்கு மேல 12 லட்சம் கிலோமீட்டர் ஓடியாச்சு. அப்படி ஓடுற பேருந்து தான் இப்ப இயக்கிட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு அரசின் சார்பாக சுமார் 20,000 பேருந்துகள் இன்றைய தினம் இயக்கப்பட்டு வருகின்றன. அந்த 20,000 பேருந்துகளை நீங்க ஏசி பேருந்து மாற்றி அமைப்பது 100% இயலாத காரியம் என்பதை உறுதிபட தெரிவிக்கிறேன். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சொன்னாங்க, அதற்கான சாத்தியக்கூறுகள் அத்தனையும் இந்த ஆட்சியில் நடைமுறைப்படுத்தப்படும் சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. கண்டிப்பாக படிப்படியாக மாற்றித் தரப்படும் என்பதை இங்கு அழுத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி இபிஎஸ் பேசிட்டே இருக்கிறப்ப 10 நிமிஷத்துல முடிச்சிருவீங்களா அப்படின்னு சபாநாயகர் கேட்க, எங்க நாட்டு பிரச்சனைங்க அப்படின்னு இபிஎஸ் சொன்ன பதில் அவைய கலக்கலப்பாச்சு. இன்னும் என்ன எவ்வளவு நேரம் இருக்குதுங்க நிறைய. இப்போ கொஞ்சம் தானே பேசியிருக்கிறோம். ஒரு உறுப்பினர் தான் பேசுறேன். நாங்க 2 உறுப்பினர் பதிலாக ஒரு உறுப்பினர் தான் நான் பேசுறேன். இன்னும் எவ்வளவு நேரம்? ஒரு 10 நிமிஷம். இன்னும் 10 நிமிஷத்துல எப்படி முடிக்க முடியும்? என்ன வேளாண் பட்ஜெட் இருக்குது. ஏங்க ஒரு நாட்டுடைய பிரச்சனைங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பிரச்சனைய. நடந்தாய் வாழை காவிரி திட்டம், மாயனூர் தடுப்பணை பாசன திட்டத்தை செயல்படுத்த இபிஎஸ் கோரிக்கை விடுத்தப்ப நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த வலுவான அமைச்சர் அப்படின்னு பாராட்ட அவை மறுபடியும் கலகலத்துது. மேட்டூர் அணையில் திறக்கப்பட்ட நீர் கடலில் போய் கலக்கின்ற வரை அந்த கரையோரம் இருக்கின்ற அந்த பகுதியில் இருக்கின்ற அசுத்த நீர் அந்த நதியிலே கலக்கின்ற பொழுது நீர் மாசுபடுகிறது. அந்த நீரை சுத்தப்படுத்தி விடுகின்ற திட்டம் தான் இந்த நடந்தாய் வாழை காவிரி திட்டம். அந்த திட்டத்துக்கு எந்த முன்னெடுப்பும் நடக்கவில்லை. ஆகவே நடந்தாய் வாழை காவிரி திட்டம் என்ற அற்புதமான திட்டத்தை இந்த அரசு நிறைவேற்றப்பட வேண்டும். மத்திய அரசு 60%, மாநில அரசு 40% பங்களிப்போடு இந்த திட்டத்தை நிறைவேற்றினால் காவிரி ஆற்றில் சுத்தமான நீர் கிடைக்கும். அந்த பகுதியில் இருக்கின்ற மாயனூர் கட்டளை தடுப்பணையிலிருந்து திருப்பி விடப்பட்டு தினந்தோறும் 6000 கனஅடி இந்த கால்வாயின் மூலமாக 5 மாவட்டத்தில் இருக்கின்ற ஏரி குளங்கள் நிரப்பப்பட்டு விவசாயிகளுக்கு பயனளிக்கின்ற திட்டம். இந்த திட்டத்திற்கும் தேவையான நிதியை நிதியமைச்சர் அவர்களும் நீர்வளத்துறை அமைச்சர்களும் ஒதுக்க வேண்டும். நீர்வளத்துறை அமைச்சர் வலுவான அமைச்சர். ஆகவே இதற்கு தேவையான நிதியை ஒதுக்கி விவசாயிகளுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். 2ஆம் கட்டத்திற்கான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. எனவே நடந்தாய் வாழிய காவேரி திட்டத்தின் அனைத்து கூறுகளும் துறை அலுவலர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆகியோருடன் கலந்து பேசி பரிசீலனை செய்து உரிய நடவடிக்கை எடுக்க என்று விபரம் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. திட்டங்களை பேசின இபிஎஸ் எம்எல்ஏக்களை வாங்கினது தான் தாவேகா அரசுடைய 3 மாத சாதனை அப்படி சொன்னதும் அவையில அமளி வெடிச்சுது. அதற்கு பதிலளித்த அமைச்சர் ஆதவர்ஜுனா உங்க தலைமை சரியில்லை அப்படின்றனால தான் தாவேகாவுக்கு வந்தாங்கன்னு சொல்லவும் அதிமுகவினர் அமளியில ஈடுபட அவை பரபரப்பாச்சு. கடந்த 3 மாதங்கள் இந்த அரசின் குறிப்பிடத்தக்க சாதனை என்னவென்றால், இதை நான் சொல்வது யாரும் கோச்சுக்கோனா, இந்த ஆட்சியில் ஒரு கட்சியில் வெற்றி பெறாங்க. வெற்றி பெற்ற பிறகு உடனே ராஜினாமா பண்றாங்க, உடனே வேற கட்சியில் சேர்க்கிறாங்க. இது என்னன்னு சொல்றது? 2017க்கு அப்புறம் வந்த உங்களுடைய ஆட்சிக்கும் எங்களுக்கும் உடன்பாடு இல்லை. அது ஏனென்றால் உண்மையான அதிமுக கிடையாது. அது அம்மாவுடைய அதிமுக கிடையாது. உங்கள் மீது நம்பிக்கை இருந்தால் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிசைன் பண்ணி தமிழக வெற்றி கழகத்தில் சேர வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் இங்கே கூவாத்தூரில் நடந்ததை பற்றி யாரும் பேசவில்லை. இது ஒன்றும் கூவாத்தூர் இல்லை. அவர்கள் தானாக முன்வந்து அவர்கள் தலைமை மீது அதிருப்தி கொண்டு அவர்கள் தானாக முன்வந்துதான் ராஜினாமா செய்தார்கள். அதிமுகவுடைய அமளி தொடர்ந்துச்சு. சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் எழுந்து நின்று சமாதானம் பண்ண முயற்சித்தாரு. அதிமுகவினர் சமாதானம் ஆகல. அப்ப எச்சரிக்கை விடுப்பதா அவர் சொல்லியுமே அமளி தொடர்ந்துச்சு. வரிசையா உட்காருங்க 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 உட்காருங்க
முக்கூர் சுப்பிரமணியம் உட்காருங்க உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் முக்கூர் சுப்பிரமணியம் எச்சரிக்கிறேன், உங்க இடத்துல போய் உட்காருங்க. சொல்றேன் இருங்க, கேட்கறேங்க ஒரு இடத்த இருங்க, கேட்கறேன் உட்காருங்க. நான் முடிவு சொல்லிட்டு நான் உட்காருங்க. இப்படியே அமளி தொடர நீங்க 2 பேரும் சேர்ந்து பேசுறது எனக்கு தெரியும்னு திமுக அதிமுகவை சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் சொல்ல அவையில மறுபடியும் அமளி தொற்றிக்குச்சு. திமுகவும் அமளியில ஈடுபட்டுச்சு. அப்ப நீங்களும் குதிரை அப்படின்னு சொன்னீங்க, என்னுடைய பேச்சுல தவறு இல்லை அப்படின்னு சொன்னாரு ஜேசிடி பிரபாகர். உட்காருங்க 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 உட்காருங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து பேசுறது எனக்கு தெரியும். அமைதியா உட்காருங்க 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 சார். பின்ன இதுல பேசுறதா அப்போ? உட்காருங்க உட்காருங்க சார். நான் விளக்கம் சொல்றேன் உட்காருங்க. இந்த வார்த்தைக்கு என்ன பண்ணீங்க? உட்காருங்க உட்காருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் தங்கள் உரிமையை நிலைநாட்ட முயற்சிக்கிற போது மாற்றுக்கு வேறு கட்சியை சேர்ந்த உறுப்பினர் அந்த கருத்தை ஒட்டி மீண்டும் குதிரை என்ற வார்த்தையை சொன்னால் 2 பேர் இந்த விஷயத்தில் ஒன்று சேர்ந்து கொள்வது கேட்ப என்ன தவறும் கிடையாது. உட்காருங்க உட்காருங்க. தொடர்ச்சியா சபாநாயகர் ஜேசிடி பிரபாகருக்கு பதிலளித்தார் திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு. நாங்க 2 பேரும் ஒன்றா இருக்கோம்னு சொன்னது தவறு, நாங்க க்ளோஸா இல்லை அப்படின்னு செய்கையோடு ஏவா வேலு சொன்னது அவையில கவனம் பெற்றது, சிரிப்பலையும் ஏற்படுத்துச்சு. கடைசியாக இறுதியாக ஒரு கருத்தை சொல்லுகிற பொழுது மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் இருந்து அதற்குரிய விளக்கங்கள் என்ற பேரில் சிலர்கள்லாம் சொன்னார்கள். அது அவர்களுக்கு ஆத்திரத்தை மூட்டுகிற அளவுக்கு அந்த நிகழ்வு இங்கே நடைபெற்று விட்டது. அதற்காக நீங்கள் ஒரு நடுநிலையாக ஏதோ ஒரு தீர்ப்பு சொல்வதற்காகத்தான் அமைதிப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய உறுப்பினர் என்ன சொன்னார்னா, இந்த கழுதை குதிரை என்ற பெயரில் ஏற்கனவே வழக்கு மன்றத்திலே வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அது ஒன்றும் தவறான என்று அவர் சொன்னார். அவ்வளவுதான். நீங்க அதுக்காக அவருக்கு நீங்க ரூலிங் கொடுக்கலாம். இல்ல நீங்க அதை சொல்லான்னு சொல்லலாம். நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து கொண்டு சொன்னீங்க பாருங்க, அது மாதிரி இல்ல, அது மாதிரி கிடையாது. அந்த அவசியம் எங்களுக்கு தேவையில்லை. அது எங்களுக்கு தேவையில்லாத ஒன்று. இல்ல நான் சொல்ல விரும்பியதும் நான் சொல்ல வந்ததும் குதிரை என்று சொன்ன உடனே 2 பேரும் ஒன்றாக சேர்ந்து நான் சொன்னேன். பேரவைத் தலைவர் அவங்களும் ஆண்ட கட்சி, நாங்களும் ஆண்ட கட்சி, அடுத்த முறை ஆடலாம்னு நாங்கெல்லாம் திட்டம் போட்டிருக்கிற கட்சி எங்க கட்சி, அடுத்த முறை நாங்க தான் ஆளணும்ன்ற திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிற கட்சி. இப்படிப்பட்ட நிலையில் அவங்களுடைய பிரச்சனையை நீங்க தீர்ப்பதற்குத்தான் வேண்டிய முயற்சி செய்யணும் மொழி. அந்த குற்றச்சாட்டு நாங்க இல்ல, அது மாதிரி நாங்களும் ஒன்னா இல்ல. சபாநாயகர் ஜேசிடி பிரபாகருக்கு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் தன்னுடைய பதில சொன்னார். எங்கள் தொண்டர்கள் இரவு பகலா உழைச்சு வென்றவர்கள் பிற கட்சிகளுக்கு செல்லும் வேதனையை அவர் பகிர்ந்துகிட்டாரு. சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் பேச்சுமே காயப்படுத்திருச்சு அப்படின்னு ஆதங்கமும் பட்டாரு இபிஎஸ். அதற்கு தன்னுடைய நோக்கம் அது அல்ல அப்படின்னு சபாநாயகரும் பதில் கொடுத்தார். ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கு அந்த கட்சியின் சார்பாக சுமார் 6000 பேர் பணியாற்றினா தான் அந்த வேட்பாளர் வெற்றி பெற முடியும். இரவு பகல் பாராமல் ரத்தத்தை வெறியாக சிந்தி வாக்களை சந்தித்து வாக்களை பெற்று வெற்றி பெற்ற பிறகு அவர் வெளியேறினா அந்த கட்சியில் தொண்டர்கள் எப்படி மனம் கொதிக்கும் என்பதை உணர்வுபூர்வமாக நீங்கள் சிந்திக்கப்பட வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி நிர்வாகிகள், எங்களுடைய கூட்டணி அங்க வைக்கின்ற கட்சியுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் அத்தனை பேரும் உழைத்து தான் இவ்வளவு பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. அதனாலதான் அந்த கருத்தை சொல்ல வேண்டிய நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன் என்பதையும் தங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரேன். அதோட தாங்களுடைய சொன்ன கருத்து உண்மையிலேயே உண்மையை காயப்படுத்தி இருக்குது. 2 பேரும் ஒன்னா சேரல இல்ல, நீங்க இருந்த காலத்திலயும் ஒன்னா சேரல, நாங்க இருக்கிற காலத்திலயும் ஒன்னா சேரல என்பதையும் ஒரு விளக்கம் மட்டும் நான் சொல்லிடுறேன். குதிரை பேரம் என்று உங்கள் தரப்பில் சொல்லப்பட்டவுடன் குதிரையும் அல்ல கழுதையும் அல்ல சொல்லி முடித்த பிறகு அவர் அதை ஒட்டி பேசியதால் இந்த கருத்தில் 2 பேரும் உடன்படி என்ற அர்த்தத்தில் தான் நான் சொன்னேனே தவிர நீ அது வேறு அர்த்தத்தில் நீங்க அர்த்தப்படுத்திக் கொள்ளக்கூடாது. சட்டசபையில் இன்னைக்கு நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் பார்த்தோம். தொடர்ந்து ஒரு சிறிய இடைவேளை.